வணக்கம். வெற்றியை நோக்கிய பயணம் SKTV ஃபர்ஸ்ட். செய்தி ஆசிரியர் சாதிக் அகமது. செய்திகள் வாசிப்பவர் ஜாஹிதா ஜலால்தீன். மட்டக்களப்பு ஏறாவூரிலும் ஜனாதிபதி பதவியேற்பு கொண்டாட்டங்கள். இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் பதவியேற்பு நிகழ்வினை முன்னிட்டு ஏறாவூர் நகர பிரதேசத்திலும் வெற்றி கொண்டாட்ட நிகழ்வு தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழுவின் ஏறாவூர் உறுப்பினர் தோழர் புகாரி அவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. சமய அனுஷ்டானங்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட இந்நிகழ்வில் அனைத்து இனங்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடிய வகையில் சமயத் தலைவர்கள், பொதுமக்கள் மற்றும் கட்சி ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து சிறப்பித்தனர். ஏறாவூர் பிரதேச உறுப்பினர் தோழர் புகாரி ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், மட்டக்களப்பு மாவட்டத்தின் சகல பிரதேசங்களிலும் தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்களின் இந்த வெற்றியை மக்கள் மிகவும் விரும்பி கொண்டாடுகின்றனர். தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் தோழர் அனுரகுமார் அவர்கள் இலங்கையின் 9வது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக பதவியேற்கும் இந்த வெற்றியை அனைவரும் அமைதியான முறையிலும் மற்றவர்கள் மனம் புண்படாத வகையிலும் சகோதரத்துவத்துடன் நாம் கொண்டாட வேண்டும் என்று தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை நாட்டிலே 9வது ஜனாதிபதியாக தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது வரவேற்கத்தக்கது. இந்த நாட்டிலே வாக்களித்த அனைத்து மக்களுக்கும் மதவேதம் இல்லாமல் அனைத்து இளைஞர் என்பதற்கு நான் நன்றியை தெரிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற காலங்களில் எமது செயற்பாடுகள் தொடர வேண்டும் என்று எல்லோரையும் அல்லாவுடைய ஆட்டம் தான். நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்டவுடைய ஒரு 500 வாக்குகளை கூட மட்டக்களப்பு மாவட்டத்தில் பெறாத கட்சி ஏறாவூரில் மாத்திரம் தனித்து நின்று 10,000க்கும் நெருக்கமான வாக்குகளை பெறுகிறது என்றால் மக்கள் தெளிந்து விட்டார்கள், யோசிக்க ஆரம்பித்து விட்டார்கள். எனவே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று என்ன தெரியுமா? எப்படி ஜனாதிபதி தேர்தலில் ஒரு புதுமுகத்தை, ஊழலற்ற அரசியல்வாதியை, இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தலைவனை தெரிவு செய்தோமோ அதுபோன்று ஏறாவூர் மக்கள் வருகின்ற இன்னும் சில சொற்ப மாதங்களிலே பாராளுமன்ற தேர்தல் நடக்கும். அதற்கு அடுத்ததாக உள்ளூராட்சி சபை தேர்தல் நடக்கும். இந்த நேரங்களிலும் நாம் ஊழலுக்காகத்தான் விரும்புகிறோம், கரப்ஷன் ஒழிக்கணும் மெயினா விரும்புகிறோம், பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப விரும்புகிறோம். இந்த பாராளுமன்ற தேர்தலிலும் அதுபோன்று உள்ளூராட்சி தேர்தலிலும் அதே உங்களுடைய ஆதரவை தர வேண்டும். நான் இந்த அரசியல் களத்துக்கு தெரிந்தவன் இல்லை. இங்கே ஏற்கனவே பேசி சென்றவர்கள் ஏன் அரசியல் தொடர்பற்றவர்கள் இல்லை, ஏன் வந்தோம்? காரணம் ஒன்றில்லை, மாற்றம் வேண்டும். நீண்ட காலமாக இவர்களால் நாம் எல்லாவித கஷ்டமும் பட்டுட்டோம். அவர்கள் இலவாழ்வு பேசுகிற பொழுது நம்முடைய அரசியல்வாதிகள் பிரதிநிதி மௌனித்தே இருந்தார்கள். கோடிக்கணக்கில் காசு வரும். உதாரணத்துக்கு சொல்றா இருந்தா நீட்ட விரும்பல சொல்லி முடிச்சுக்கிறேன். மோலான அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 கோடி நிதி வந்துச்சு இந்த திருத்தம் பண்றதுக்காண்டி. மோலான அவருடைய அறிக்கை கேளுங்கள், எத்தனை கோடி இந்த அவருக்காக செலவழிக்கிறார். அங்க ஒரு 35 லட்சம் செலவழிச்சிருக்காரு, 5-6 ரோட்டு போட்டுக்காரு. மேக்சிமம் 1 கோடியை தாண்டாது, மேக்சிமம் 1 கோடியை தாண்டாது. அப்படியா 2 கோடின்னு வச்சுங்களேன். அப்படியானால் 4 கோடி நிலைமை இன்னும் எவ்வாறு ஏமாந்து கொண்டு இருக்கிறோம் என்று பாருங்கள். ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால், வருங்காலத்தில் பாராளுமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறோம், உள்ளூராட்சி தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். இந்த மாற்றம் இந்த பாராளுமன்ற தேர்தலில் ஒழிக்க வேண்டும், உள்ளூராட்சி தேர்தலில் ஒழிக்க வேண்டும். நிச்சயம் ஒழிப்பீர்கள், உங்களுடைய முகங்களில் விளங்குகிறது. நாம் புது ஒரு நபரை, தூய்மையற்ற ஒரு நபரை நிறுத்துவோம், அவரை வெற்றி பெற செய்வோம். நிச்சயம் நீங்க பார்ப்பீர்கள். தோழர் அனுரகுமார திசாநாயக்க அவருடைய தோழர், நாங்கள் தலைவர் கூட சொல்ல மாட்டோம். அப்படிதான் இந்த கட்டமைப்பு கட்சி வளர்க்கப்பட்டிருக்கிறது. வெடி கூட கொளுத்தல்ல, கோடி கோடியா வெடிவை கொளுத்துவார்கள். இங்கே வெடி கொளுத்துகிற கலாச்சாரம் இல்லை, வேறு மாற்றமான கலாச்சாரங்கள் இல்லை. ஒரு தூய்மையான ஊழலற்ற சிஸ்டம் சேஞ்சுக்குள் வந்திருக்கிறோம். எனவே புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்றுதான், மாற்றுவோம், மொத்தத்தை மாற்றுவோம், நாட்டை புதிதாக, ஊரை புதிதாக கட்டியிருப்போம் என்று சொல்லி இந்த உரையை அடிப்படையிலே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருப்பது நம்முடைய மார்க்கம் சொல்லக்கூடிய ஒரு முன்மாதிரியாக இருக்கிறது. வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஅன் வலா தஃபர்ரகு. ஒற்றுமை என்னும் கயிற்றை பலமாக பற்றி பிடியுங்கள், பிரிந்து விடாதீர்கள் என்பதனை மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகின்றது. நம்முடைய மதம் அல்ல, எல்லா மதங்களிடையும் இருக்கக்கூடிய சமூகத்தை நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து ஒற்றுமையாக இருப்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. பிற மதத்தினுடைய கடவுள்களை கூட ஏசக்கூடாது என்று நம்முடைய மார்க்கம் சொல்லித் தருகின்றது. வலா தஸுப்புல்லதீன யதுஊன மின் தூனில்லாஹ் ஃபயஸுப்புல்லாஹ். இறைவன் அல்லாத ஒன்றை வணங்குகின்றவர்களை நீங்கள் ஏச வேண்டாம்,
அப்படி ஏசினால் உங்களுடைய இறைவனை அவர்கள் ஏசுவார்கள் என்று என்னுடைய மார்க்கம் அழகான முறையில் படித்து தருகின்றது. இந்த உலகத்திற்கு நபியவர்கள் வந்ததன் காரணம் எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். இவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு சேவைகளிலும் இறைவனுடைய திருவருளோடு சிறப்பாக நடைபெற வேண்டும். இந்த ஜனாதிபதியினுடைய வருகையினால் இந்த நாட்டு மக்கள் எல்லோரும் சுமூட்சமாக வாழ வேண்டும். அவரோடு இணைந்தவர்கள் எல்லோரும் நல்லாக வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனுடைய திருவருள் பாதங்கள் வேண்டிக் கொண்டு அதிகாரமுடைய ஜனாதிபதி அவர்கள் பதவியேற்பு வைபவம் சமவேளையிலே நடைபெறுகின்ற ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். நாட்டிலே வாழுகின்ற அனைத்து மக்களையும் இன மத பேதமின்றி வழிநடத்துவதற்கு புதிதாக பதவியேற்கின்ற ஜனாதிபதி அவர்களுடைய சேவை சிறக்க வேண்டும் என்று நாம் யாவரும் எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். விசேடமாய் அவருடைய தெரிவுக்காக தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்றிய அனைத்து மக்களுக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு வேளையாக இருப்பதோடு மக்களுடைய எதிர்பார்ப்புகளை, மக்களுடைய வாழ்வியல் போராட்டங்களை, நாட்டின் எல்லா இடங்களிலும் இருக்கின்ற அனைத்து மக்களுடைய வாழ்வுரிமையையும் தன்னுடைய சேவையின் பிரதானமான நோக்கமாக அந்த வெற்றி என்பது வாக்களித்த மக்களுக்குமான வெற்றி. வாக்களித்த மக்கள் மட்டும் சொந்தம் கொண்டாடக்கூடிய ஒரு வெற்றி கிடையாது. கடந்த ஜனாதிபதி தேர்தல் வெற்றியீட்டிய கோட்டாபய ராஜபக்சே தன்னுடைய வெற்றி பதவி ஏற்பின் போது அவர் சொன்ன மிக முக்கியமான விடயம்தான், நான் 69 லட்சம் மக்கள் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறேன், என்னுடைய ஆட்சி அந்த மக்களுக்காக இருக்கும் என்று. அங்கேதான் அவருடைய ஆட்சி முதலில் சறுக்க ஆரம்பித்தது. அங்கேதான் அவர் என்ன செய்தார், ஆரம்பத்திலே முதலாக அவர் பிழைபெற்றுள்ளார். ஆனால் தோழர் அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் மிக தெளிவாக இது வாக்களித்த மக்களுக்கும் சரி, தனக்கு வாக்களிக்காத மக்களுக்கும் சரி, இந்த ஆட்சி சமத்துவமாக கொண்டு நடத்தப்படும் என்ற உத்தரவாதத்தை தந்திருக்கிறார். அந்த உத்தரவாதத்தில் ஒரு சிறு துளியேனும் என்ன செய்ய முடியாது என்றால் அந்த நீங்கள் என் மீது வைத்த நம்பிக்கையை நான் மாசுபடுத்த மாட்டேன் என்ற வாக்குறுதியும் அவரால் தரப்பட்டிருக்கிறது. சோ இங்கு நாங்கள் என்ன செய்ய முடியாதுன்னா, நாங்கள் வாக்களித்தவர்கள் நாங்கள் வாக்களிக்காதவர்கள் என்றது நேற்றைய தினம் 21ஆம் தேதியோடு அந்த விடயம் முடிந்து விட்டது. இனி நாங்கள் எல்லோரும் என்னன்னு சொன்னா ஒரே அமைப்பாக நாங்கள் எல்லோரும் ஒரு மாற்றத்தை விரும்புகிறோம். இலங்கையில் இருக்கிற அத்தனை மக்களும், அத்தனை பிரதேசங்களில் இருக்கிற எல்லா சமூக மக்களும் இன்னும் மாற்றத்தை விரும்பி இருக்கிறார்கள். அந்த மாற்றத்தில் நாங்களும் என்ன செய்ய வேண்டும் என்றால் பங்குதாரர்களாக வேண்டும். எங்களுடைய மாவட்டத்தில் 38,000 வாக்குகள் எந்த விதமான தனிநபர்களையும் முன்னிறுத்தாமல், யாருடைய முக அடையாளமும் இல்லாமல், பிரபலமான அரசியல்வாதிகள் யாருடைய முகத்தையும் வந்து முன்னிறுத்தாமல், இங்கு இருக்கின்ற தோழர்கள் மட்டக்களப்பு மாவட்டம் முழுக்க இருக்கின்ற கஷ்டப்பட்டு இந்த விடயத்துக்காக இரவு பகல் மாறாது தங்களுடைய பொருளாதாரங்கள், தங்களுடைய நேரங்களை செலவழித்து பல்வேறு தியாகங்களுக்கு மத்தியில் இந்த 38,000 வாக்குகளை பெற்றுகிறார்கள் என்றால் நிச்சயமாக முதலில் நன்றி செலுத்தியவனாக இந்த வாக்குகளை தந்த இந்த உள்ளங்களுக்கு இந்த உண்மையாக இந்த வாக்குகள் ஒன்றை சொல்லுகிறது என்றால், இனிமேல் பணத்துக்கும் பதவிக்கும் அதிகாரத்துக்கும் அடிமைப்படுவதற்காக எங்களுடைய மக்கள் இருக்க மாட்டார்கள் என்று உண்மை இந்த வாக்குகள் எங்களுக்கு சொல்லுகிறது. ஆசை வாக்குறுதிகளுக்கும் மற்றும் சிறு சிறு கையூட்டலுக்கும் நாங்கள் அடிபணிந்து ஏனைய அரசியல்வாதியை ஊக்குவித்தால் இதனிடம் நாங்கள் என்ன விடைகள் எதிர்பார்த்தோமோ அந்த எதிர்பார்ப்புகளுக்கு அந்த எதிர்பார்ப்பை நாங்கள் எதிர்பார்க்க முடியாத இருக்கிறோம். ஆகவே மிகவும் ஒரு பணிவான வேண்டுகோள், எதிர்வருகின்ற தேர்தலில் எதிர்வருகின்ற எந்த தேர்தலாக இருந்தாலும், அது உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கலாம், மாகாண சபை தேர்தலாக இருக்கலாம், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கலாம், அந்த தேர்தலுக்கு ஜனாதிபதியிடம் இணைந்தவர்களுக்கும் அவர்களுடைய கட்சியினருக்கும் மிகப்பெரும் ஆதரவை கொடுக்க வேண்டிய கடப்பாடு உங்களுக்கு இருக்கின்றது. அவ்வாறு கொடுத்தபோது உங்களது எதிர்பார்ப்புகள் ஒரு நியாயமான ஒரு கலாலான எதிர்பார்ப்பாக இருக்கும். நீங்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் ஜனாதிபதிக்கு மாற்றமாக நடந்துவிட்டு உங்களது எதிர்பார்ப்புகள் நீங்கள் செய்யவில்லை என்று கேட்பது அது ஒரு நியாயமான ஒரு கேள்வியாகவும் ஒரு தார்மீகமான கேள்வியாகவும் அமையாது என்பதை உங்கள் மனதில் நீங்கள் நிலைநிறுத்தி விடுங்கள். ஆனால் இப்போது நல்லவர்களுடைய கையிலே இந்த அரசியல் வந்திருக்கிறது. அந்த வகையிலே இன்று வாக்களித்த இந்த வெற்றிக்காக வேண்டி பாடுபட்ட இந்த வெற்றிக்காக வேண்டி எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாக்களித்த அந்த சகோதரர்கள் அடங்கலாக இந்த பிரதேசத்தில் நாங்கள் ஒரு நல்ல மாற்றத்தை
உருவாக்குவோம். அதற்காக வேண்டி தேசிய மக்கள் சக்தியோடு கைகோர்த்து இந்த பிரதேசத்திலே எல்லா மட்டங்களிலும் ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்குவதற்காக வேண்டி உழைக்க வேண்டும். இவ்வாறான நேர்மையான அரசியலும் முன்மாதிரியான அரசியல் கலாச்சாரமும் நமது சமூகங்களுக்கு மத்தியிலே உருவெடுக்க வேண்டும். அதற்காக அனைத்து மக்களும் எங்களுடைய பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லி புதிதாக தெரிவு செய்யப்பட்ட அனுரகுமார் திசாநாயக் அவர்கள் சற்று முன் இந்த நாட்டிலே ஜனாதிபதியாக பதவி பிரமாணம் செய்துவிட்டு வேறாவது மக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு எங்களுடைய மனப்பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்பட்டோம். இந்த நாட்டின் பாராளுமன்றத்தில் இருக்கின்ற 225 எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்களில் சுமார் 222 எம்பிக்கள் தோழர் அனுரகுமாருக்கு எதிராக வேலை செய்தும் கூட குறைந்தது 3 எம்பிக்களை வைத்து இந்த நாட்டினுடைய முழு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பை அனைத்து இன மக்கள் ஒன்றிணைந்து அளித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் இந்த நாடு மீண்டும் மீண்டும் பொருளாதார எழுச்சி பெற்று தோழர் அனுரகுமார் ஆட்சியிலே வெளியிடும் என்ற சந்தேகம் ஏதுமின்றி அவருடைய ஆட்சி வெளியிடும் என்பதனை அவர்கள் தெரிவித்துக் கொள்வதோடு மாத்திரமல்லாமல் இந்த கட்டத்தில் இந்த ஊர் மக்கள் சார்பாக நாங்கள் மீண்டும் எங்களுடைய புதிய ஜனாதிபதி தோழர் அனுரகுமார் சார் அவர்களுக்கு நன்றி அதனை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்தியாளர் சாதிக் அகமது தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் SKTV First உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.